தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 9.3ங்கிறது இதுவரை எந்த இந்திய மாநிலமும் அடையாத ஒன்று. ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு மாநிலம் அடையிறதுக்கு, ஒரு பொருளாதார தன்னிறைவுக்கு அவங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பாதையில் நம்ம திரும்ப திரும்ப இந்த குறுக்கீடுகளை வைக்கிறது சரியா? எந்த பாதையாக இருந்தாலும் அது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதியான மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுது? புதிதாக இந்த 4 வருஷத்துல வச்சுங்க, அதுக்கு ஒப்பந்தம் இப்பதான் கையெழுத்தாயிருக்கு. நான் சொல்றது இந்த வருஷம் ஆனது சொல்ல, இந்த 4 ஆண்டு காலத்தில். நீ வெள்ளை அறிக்கை கேளுங்க. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை ஒன்று வெள்ளை அறிக்கை வருமா? அது சார் டாக்குமெண்ட் நம்ப மாட்டீங்கன்னா எப்படி சார்? இல்லை எந்த டாக்குமெண்ட்டையும் நம்பாமலாம் கிடையாது. பொதுவாக இது போன்ற விஷயங்கள் இப்போ இந்த ஒப்பந்தங்கள் சம்மந்தமாக என்ன வெளிப்படையாக வந்திருக்கு? இந்த சர்வதேச அந்நிய நாடுகளோடு அல்லது அந்நிய தொழில் நிறுவனங்களோடு செய்யப்பட்டிருக்கூடிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமாக என்ன வெளிப்படையாக வந்திருக்கு? அது எப்போதுமே வராது சார். நம்ம ஆர்டிஐல கேட்டால் வந்துடும் சார். ஒப்பந்தம் யார் கூட போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம் பாருங்களேன். நீ வேணா போட்டு பாருங்களேன் ஆர்டிஐல, உடனே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு அந்த அதிகாரி. எனக்கு கொடுக்கல அப்படி கொடுப்பாங்கல்ல சார்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது எங்களுக்கு தான் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது கொடுப்பாங்க, யாருன்னு தெரியலன்னு கொடுப்பாங்க. எங்களுக்கு சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க.